ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தினமும் தேங்காய் பால் குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் பால் அப்படிங்கிறது நல்லா முற்றிய தேங்காயோட சதையிலிருந்து எடுக்கப்படக்கூடிய ஒரு க்ரீமியான சுவையான ஒரு ட்ரிங்க் தான். அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள், தனித்துவமான ஆரோக்கிய கலவைகள் நிரம்பியது அப்படின்னா இந்த தேங்காய் பாலை சொல்லலாம். தினைக்கும் இந்த தேங்காய் பாலை குடிக்கிறதன் மூலமா ஒட்டுமொத்த நல்வாழ்வுக்கும் அது சிறப்பாக அமையுது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சரி வாங்க, இந்த வீடியோவில் தினசரி தேங்காய் பால் குடிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள். தேங்காய் பாலில் நம்ம உடம்புக்கு தேவையான அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இருக்குது. இதில் விட்டமின் சி, விட்டமின் இ, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், இரும்பு சத்து, பொட்டாசியம், மெக்னீஷியம் இது மாதிரியான தாதுக்கள் இருக்குது. குறிப்பாக நம்ம உடம்புக்கு நன்மை தருள்ள அந்த கொழுப்பு அமிலங்கள் கூட இருக்குது. நம்மளோட நோய் எதிர்ப்பு செயல்பாட்டை சிறப்பாக்கி எலும்பு ஆரோக்கியம், ஆற்றல் உற்பத்திக்கு கூட முக்கிய பங்கு வகிக்கிறதுனா இந்த தேங்காய் பால் தான். செகண்ட் ஒன், ஆரோக்கியமான கொழுப்புகள். தேங்காய் பாலில் அதிகப்படியான ட்ரை கிளிசரைடு இருக்குது. இது ஒரு வகையான ஆரோக்கிய கொழுப்பு தான். எளிதில் ஜீரணமாகக்கூடிய இந்த வகை கொழுப்பு இருக்குல்ல, இது நம்மளுக்கு ஆற்றலை தரக்கூடியதாக இருக்குது. உடல் எடையை குறைக்க விரும்புகிறவங்க டெய்லி தேங்காய் பாலை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். தேர்ட் ஒன், செரிமான ஆரோக்கியம் மேம்படும். தேங்காய் பாலில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான கொழுப்புகள், நார்ச்சத்து செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுது. இந்த தேங்காய் பாலில் இருக்கக்கூடிய கொழுப்பு அமிலங்கள் இருக்குல்ல, இது நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகளை தன்னுள்ள வச்சிருக்குது. அதனால குடல்ல இருக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கிற பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடி நல்ல பாக்டீரியாக்களோட சமநிலையை சரி செய்து, இதோட ஃபைபர் உள்ளடக்கம் இருக்குல்ல, இது செரிமானத்துக்கு உதவி மலச்சிக்கல் பிரச்சனையை போக்குறதுக்கு கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோர்த் ஒன், லாக்டோஸ் இதில் இல்லை. மாட்டுப்பாலில் இருக்கிற மாதிரியான லாக்டோஸ் தேங்காய் பாலில் சுத்தமாகவே இல்லை. லாக்டோஸ் இருக்குல்ல, அந்த ஒவ்வாமை இருக்கிறவங்களுக்கு சிறந்த மாற்றுப்பால் அப்படின்னா இந்த தேங்காய் பாலை சொல்லலாம். குறிப்பாக இது ஒரு க்ரீமி அமைப்பில் இருக்கிறதுனால பலவிதமான சமையல்கள்லையும் இந்த தேங்காய் பாலை நம்ம எளிமையாக பயன்படுத்திக்கலாம். ஃபிஃப்த்து ஒன், எலும்புகளை வலுவாக்கும். தேங்காய் பாலில் மெக்னீஷியம், கால்சியம், பாஸ்பரஸ் இது மாதிரியான தாதுக்கள் இருக்குது. இது வலுவான ஆரோக்கியமான எலும்புகளை பராமரிக்க அத்தியாவசியமானது அப்படின்னு கூட சொல்லலாம். போதுமான அளவு கால்சியம் நம்ம சாப்பிட்டுட்டோம்னா எலும்போட அடர்த்தி குறைவு, வலு விலப்பு இது மாதிரியான பாதிப்புகள் தடுக்கலாம். நீங்கள் டெய்லி தேங்காய் பாலை குடிக்கிறப்ப அது உங்களோட எலும்புகளை வலுவாக்கும். சிக்ஸ்த் ஒன், நோய் எதிர்ப்பு செயல்பாட்டை அதிகரிக்கும். இந்த தேங்காய் பாலில் நிறைஞ்சிருக்கக்கூடிய விட்டமின் சி, இரும்பு சத்து, துத்தநாகம் இது மாதிரியான விட்டமின்களும் தாதுக்களும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ஆதரிக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாம். இது நோய் எதிர்ப்பு உயிரணுக்களுடைய உற்பத்தியை தூண்டி உடலோட ஒட்டுமொத்த பாதுகாப்பையும் மேம்படுத்துது. சீரான ஆரோக்கியமான வாழ்க்கை நம்ம வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேங்காய் பாலை ஏதோ ஒரு வகையில் தினைக்கும் உங்களோட உணவில் சேர்த்துக்கிறது நல்லது. சில சமயங்களில் சிலருக்கு நேரடியாக தேங்காய் பால் குடிக்கிறப்ப அது வயிறு உபாதைகளை ஏற்படுத்தலாம். ஒரு நாள் நீங்கள் டைரெக்டாகவே தேங்காய் பாலை குடிச்சு பாருங்கள். அது உங்களுக்கு ஒத்து வரல அப்படின்னா சமையலில் சேர்த்து இந்த தேங்காய் பாலை நீங்கள் தினைக்கும் எடுத்துக்கலாம். இந்த வீடியோவில் தினைக்கும் தேங்காய் பால் குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் தினைக்கும் தேங்காய் பால் செஞ்சு குடிச்சு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.